அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றா அப்படின்னா 108 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வந்து கடத்தியது யார், அதில் சிக்குபவர்கள் யார், அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சராக இருக்கும் சொந்தக்காரர் ஜான் பிரிட்டோ என்பது தெரிய வருகிறது. இவர் 2001 தமிழ்நாட்டில் கோயமுத்தூரில் ஒரு போதைப் பொருள் சம்பந்தமாக தேடப்பட்டவர். அவர் வெளிநாட்டில் சென்று தலைமறைவாகிவிட்டார். இந்த ஜான் பிரிட்டோ யார் என்பவர் என்றால் மார்ட்டின் உடைய மனைவி லீமா ரோஸ் அவருடைய தம்பி என்பது தெரிய வருகிறது. இவர் மார்ட்டின் அவங்க லாட்டரியை தான் பார்ப்பாங்க, இவர் மணி லாட்டரியை பார்ப்பார். மற்றும் போதைப் பொருள் கடத்தல்கள் சம்பந்தப்பட்ட அனைத்திலையும் இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. இந்த லீமா ரோஸ் யாருன்னா, அதிமுகவில் கட்சியில் சேர்ந்து லால்குடியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர். இவர் அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கு ஒரு முக்கியமான நபர் என்பதும் தெரிய வருகிறது. எனவே இந்த லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் அதிமுகவிலிருந்து எடுக்கப்பட்டால் தவிர அதிமுகவை யாரும் காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்துள்ளது. ஏன் எடப்பாடி இந்த லீமா ரோஸை மட்டும் பாரபட்சம் பார்க்கிறார் என்பது தெரியவில்லை. பணபலமா அல்லது வேறு எதுவும் காரணமா என்ற பல கோணங்கள் எழுந்துள்ளது. எனவே இந்த லீமா ரோஸுடைய தம்பிதான் ஜான் பிரிட்டோ. இவர் போதை பொருள் கடத்தலில் மிகவும் மன்னர். இவருடைய லாபியில்தான் எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. யூடியூப் மாரிதாஸ் அவர்கள் மிக தெளிவாக வெளியே விட்டிருக்கிறார். அவர்கள் மீது தவறில்லை என்றால் அவர் மீது வழக்கு பதியலாம்ல அப்படின்னு அதிமுகவுடைய ரத்தங்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஜான் பிரிட்டோ அமலாக்கத்துறை விட்டு வைத்திருக்கிறது என்று அது ஒரு முகமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜான் பிரிட்டோ வெளிநாட்டில் தான் தலைமறைவாக இருக்கிறார். அங்கே இருந்துதான் இந்த ஸ்மக்லிங் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல், மணி லாட்டரி இதை எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சராக வலம் வரும் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் சொந்த சித்தப்பா என்று சொல்லப்படுகிறது இந்த ஜான் பிரிட்டோ. எனவே இந்த ஜான் பிரிட்டோ தமிழ்நாட்டில் முக்கியமான இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அமைச்சருடைய சொந்தக்காரர். அவர்தான் ஆதவ் அர்ஜுனா. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆதவ் அர்ஜுனா விளையாட்டுத்துறையில் மட்டும்தான் அமைச்சராக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி கிடையாது. அவர் பல்வேறு துறைகளில் அமைச்சராக பல்வேறு துறைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த துறைகள் என்னவென்றால், அதிக வருமானம் வரக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை, மாநில அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய துறைமுகங்கள், அந்த துறைமுகங்கள் 17 துறைமுகங்கள் ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஏனென்றால் அந்த 17 துறைமுகங்களில் வழியாகத்தான் பல கடத்தல்கள், போதைப் பொருட்கள், தங்க கட்டிகள் எல்லாமே அந்த 17 துறைமுகங்கள் மூலம்தான் கடத்தப்படுகிறது. இந்த துறைமுகங்கள் மூலமாக கடத்தப்படுகிற கோடிகள் என்றால் 200 கோடி
கோடி வரைக்கும் இதில் கடத்தல் நடக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த சிறு துறைமுகங்கள் வழியாகத்தான் பல கடத்தல்கள் நடைபெறுகிறது. இந்த துறையை கையில் எடுப்பவர் மிகப்பெரிய கடத்தல்காரராக தான் இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. திமுக யார் என்று தெரியவில்லை. ஆனால் தாவேகாவில் 17 துறைமுகங்களையும் கைப்பற்றியவர் ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே லாட்டரி துட்டை வைத்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார். பல தலைவர்களை வேண்டாத பேச்சுக்களையும் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த ஆதவ் அர்ஜுனா. இதனால் லாட்டரி போய் போதைப் பொருள் கடத்தலில் சிக்கி உள்ளதா மார்ட்டின் குடும்பம் என்பது சொல்லப்படுகிறது. மேலும் இந்த 17 துறைமுகங்கள் என்ன என்று பார்த்தோம்னா, ராமேஸ்வரம், குளச்சல் மண்டபம், இப்படி பல வகையான துறைமுகங்களை இந்த ஆதவ் அர்ஜுனா கைப்பற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே தன்னுடைய சித்தப்பா அங்கே ஸ்மக்லிங் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தலில் மிக வல்லவராகவும் தேர்ந்தெடுத்து பெற்றவராக இருப்பதால் தமிழ்நாட்டுக்குள்ளும் இந்த போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு மிக வழிவகுக்கமாக ஏற்றதாக இருக்கும் என்பது ஆதவ் அர்ஜுனா இந்த 17 துறைமுகத்தை கையில் எடுத்துள்ளார் என்பது வட்டாரங்கள் சொல்லுகின்றன. ஆதவ் அர்ஜுனாவை தமிழ்நாடு ஒரு அமைச்சராக பெற்றிருப்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. ஏனென்றால் ஸ்மக்லிங் கடத்தல் மற்றும் லாட்டரி சீட்டு பல்வேறு கம்பெனிகளுக்கு இவர் அதிபதியாகவும் கூறப்படுகிறது. இந்த ஜான் பிரிட்டோ எப்படி மாற்றுகிறார் என்றால், கடலோர காவல்துறைகள் அமலாக்கத்துறைக்கு தகவல்களை தெரிவித்து ஜான் பிரிட்டோ மீது வழக்கு பதிவு செய்த பிறகுதான் அமலாக்கத்துறை இந்த ஜான் பிரிட்டோவை தேடுகிறது. அவருடைய சித்தப்பாவைத்தான் ஜான் பிரிட்டோ, ஆதவ் அர்ஜுனாவுடைய சித்தப்பா தான் ஜான் பிரிட்டோ. அவர்தான் தமிழ்நாட்டு ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சராம். மேலும் பழக்கரிப்பையா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியல் விமர்சகர் பழக்கரிப்பையா என்ன சொல்கிறார் என்றால், லாட்டரி கும்பல் தான் ஆட்சியை செய்கிறது, விஜய் ஆட்சி செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு லீமா ரோஸ் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் 6000 கோடி ஜிஎஸ்டி கட்டுகிறோம் அப்படி என்று சொல்லுகிறார். ஜிஎஸ்டி எதுக்காக கட்டுகிறீர்கள்? லெட்டர் பேடு கம்பெனி, மார்ட்டின் பேரில் 500 கம்பெனி, லீமா ரோஸ் பேரில் 400 கம்பெனி. இந்த தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சராக இருக்காரு ஆதவ் அர்ஜுனா, உத்தமர், அவருக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் முடித்ததற்காக அவருக்கு ஒரு கம்பெனி, ஒரு மினி லாட்டரி கம்பெனி. இந்த கம்பெனியில் மூலம் ஜிஎஸ்டி 6000 கோடி கட்டுகிறார்களாம். இந்த கம்பெனி என்ன நடக்கிறது என்று விரிவாக்கம் சொல்ல முடியுமா என்றால் முடியாது. கம்பெனி நடத்துவதற்கே ஹவாலா பணத்தை மறைப்பதற்காக இந்த 400-500 கம்பெனிகள் தொடங்கியதாக காணப்படுகிறது. இதற்கு ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் நாங்கள் லஞ்சத்தை ஒழிப்போம் என்று சொல்றார், கமிஷன் கிடையாதுங்கிறார். நீங்க நடத்துற கம்பெனியில் என்ன செய்கிறீர்கள் என்று நீங்கள் வெள்ளை அறிக்க விட முடியுமா? முடியாத கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது. மேலும் இலங்கை வழியாகத்தான் போதைப் பொருட்கள் அதிகமாக கடத்தப்படுகிறது. சின்ன துறைமுகங்கள் இது மூலமா தான் போதைப் பொருட்கள் அதிகமாக கடத்தப்படுகிறது. இந்த சின்ன துறைமுகங்களைத்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொறுப்பேற்று அதனுடைய மாநிலங்களவையில் சார்பில் கைப்பற்றக்கூடிய துறைமுகங்களை ஃபுல்லா யார் கைப்பற்றி வச்சிருக்காங்கன்னா, நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இவர் ஒரு காந்தியவாதியாம். என்ன சொல்றாங்க? இவர் ஒரு காந்தியவாதி. காந்தி ஒன்னே மாதிரி 4 கோடி 5 கோடி கார்ல அவர் வரல, சாதாரண ஒரு கார்ல தான் அவர் வந்தார். இன்னைக்கு நீ காந்தியவாதின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு?
பல்லாயிரம் கோடி கணக்குல நீ சம்பாதிக்கிற. காந்தி அப்படி சம்பாதிச்சாரா? அம்பேத்கர் வழியில் வந்தவங்க, அம்பேத்கர் அப்படி செய்யவில்லை. அவர் ஒரு உத்தமர். அவர் வழியாக வந்தவர் என்று சொல்லுகிறீர்கள். அவருடைய கால் தூசிக்கு நீங்கள் இது பண்ண முடியுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்த வண்ணங்கள் உள்ளன. திமுக ஆட்சி செய்யும் போது மார்ட்டின் குடும்பத்தில் ஒரு கணக்காளர், ஒரு அக்கவுண்டர் பழனிசாமி என்பவர் அடித்து கொல்லப்பட்டார். அமலாக்கத்துறை மார்ட்டின் வீட்டுக்கு ரைடு விடும்போது இந்த பழனிசாமி என்கிற அக்கவுண்டர் தன்னுடைய குடும்பத்தில் வேலை செய்தவரை அடித்து கொன்றாக தன்னுடைய குடும்பத்துக்காரங்களே அவரை அடித்து எங்க ஒரு ஆற்றங்கர பக்கத்துல போட்டு போயிட்டாங்க. அந்த கேஸ் என்னாச்சு? அந்த கேஸை வெளியில் ஏன் இன்னும் கொண்டு வர முடியவில்லை? அவரை அடித்து கொண்டவர்கள் யார் என்றெல்லாம் புதிய அரசு, விஜய் அந்த அரசு அந்த வழக்கை கையில் எடுப்பாரா என்ற கேள்விகளும் குறிக்கோளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அவங்க குடும்பக்காரங்களே சொல்லிட்டாங்க, இந்த குடும்பம் தான் அடிச்சு எங்க அப்பாவை கொன்னது, இத்தனை வருஷமா விசுவாசமா உழைத்தவர். காரணம், அமலாக்கத்துறை அவர் வீட்டை சோதனை பண்ணும்போது முழு கணக்கு ஒப்படைப்பும் இந்த பழனிசாமி கையில் இருந்ததாகவும் இவர் உண்மையை சொல்லி விடுவாரோ என்று சொல்லி அவரை காலி பண்ணினதும் இந்த மார்ட்டின் குடும்பம் என்பது வெட்ட வெளிச்சமாக பத்திரிகையிலே வெட்ட வெளிச்சமாக வந்தது குறிப்பிடத்தக்கது. நியாயம் அநியாயம் என்று பேசுகிறாரே விஜய் அவர்கள், இந்த பழனிசாமியை கொலை செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியுமா? அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஆட்சி செய்வது நீங்கள் அல்ல, நீங்கள் பிம்பம், பின்னால இருப்பது லாட்டரி குடும்பம். அந்த லாட்டரி குடும்பம் செய்த தவிர உங்களால் தட்டி கேட்க முடியுமா? முடியாது. இவ்வளவு கேள்விகள் தமிழ்நாட்டில் எழுந்து கொண்டிருக்கிறது. கரண்ட் இல்ல, ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு. கரண்ட் இல்லாததுக்கும் ஹார்ட் டிஸ்க் காணாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? விவசாய கடன் தள்ளுபடி கிடையாது, அது கம்மியா தான் தள்ளுபடி பண்ணுவோம். அது ஒரு இது 2500 ரூபாய் கொடுப்போம், அது சாத்தியமே கிடையாது, 1000 ரூபாய் தான் தருவோம். இப்படியெல்லாம் தாவேக அரசு பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் பல மணி நேரங்கள் கரண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள். கேட்டால் ஹார்ட் டிஸ்க் காணும். இந்த ஹார்ட் டிஸ்க் புகார்களை வெளியள்ளி விட்டால் கரண்ட் காணாமல் போனது ஆயிருமா? கண்டுபிடிங்கள். இப்பொழுது கண்டுபிடித்து விட்டதாக 26 ஹார்ட் டிஸ்கள் கண்டுபிடித்து விட்டதாக தகவல் வெளியாயிருக்கிறது. அதுக்கப்புறமும் கரண்ட் இல்லாம இருக்குமா? இவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய்களை யார் சொல்கிறார் என்றால் ஆளும் அரசு ஆட்சி செய்கிற தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு சிறுவைகுண்டத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு போய் அங்குள்ள எம்எல்ஏ சரவணன் சப்போர்ட்டில் அண்ணன் தான் உங்களை கூட்டி கொண்டு வர சொன்னார் என்று ஒரு பெண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து, மயக்க மருந்தை கொடுத்து, அவளை பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு இதை அவர்கள் அரசு கைதும் பண்ணி விட்டது. காவல்துறை கைது பண்ணியும் இன்னும் கட்சியிலிருந்து நீக்கவில்லை. இதுதான் உங்கள் சட்ட ஒழுங்கு. அந்த பெண்ணோடு சேர்ந்து இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் என்ன சொல்லுது? என்னை சொல்லிடாதீங்க, என்னை சொன்னால் குடும்பத்தோடு வாழ முடியாது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் சட்ட ஒழுங்கா? வாயில் வரும் என்று திருச்சியில் பேசியிருக்கிறார்கள். திருச்சிக்கு விஜய் சென்றதுக்கான காரணம் என்ன? பொதுமக்களிடம் போய் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல போனவர் ஒரு காலேஜ் வாடகைக்கு எடுத்து அது ஒரு பெரிய மீட்டிங். ஏன்னா வருகிற இடைத்தேர்தலுக்கு இப்பவுமே அவர் பிரச்சாரம் செய்த மாதிரி செய்த தவறுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? இதைத்தானாங்க ஸ்டாலின் கேட்டாரு. தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கு ஃபுல்லா பொறுப்பாகுவது யாரு? முதலமைச்சராகி நீங்க தான். இன்னும் முதலமைச்சருங்கிறதுல இல்லையா? நீங்க தான் முதலமைச்சர். அதனால தமிழ்நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்களாலும் சரி, கொலைகளா இருந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கு சீர்குலைகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பொறுப்பேற்று அதற்கு பதில் கொடுப்பது விஜய் அவர்கள் தான், முதலமைச்சர் தான். என்னத்தை சொல்றது? இப்படியே சொல்லிக்கிட்டே போனா மௌனம் காத்தால் மத்திய அரசை நீங்கள் எப்படி எதிர்ப்பீர்கள்? மாநில உரிமைகளை எப்படி மீட்டு தருவீர்கள்? இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது.
மௌன ஆட்சி நடத்துகிறார் என்று விஜய் என்று பொதுமக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு அமைச்சர் சொல்றார், பத்திரிகையாளரை சந்திக்கணும்னு அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதானாங்க முதலமைச்சர். முதலமைச்சர் பத்திரிகையாளர் கேட்பாங்க கேள்விக்கு, அதுக்கு நாங்க பதில் சொல்லுவார். அது சொன்னாதான் இங்க என்ன நடக்கிறது என்பதை அவங்க கூறுவார்கள். நாங்கள் அதற்கான பதிலை கொடுக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இன்னது நடக்கிறது, இப்படி நடக்கிறது என்று சொல்லும் போது அதை சரி செய்யும் ஏதுவாக இருக்கும். பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை என்றால் மோடியின் வாரிசா விஜய் என்று கூறப்படுகிறது. என்றால் மோடி அதை பற்றி பேசவே மாட்டார். பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவே மாட்டார். அதே மாதிரி இப்பவும் விஜய் தமிழ்நாட்டில் மௌன ஆட்சி நடத்துகிறார் என்றதே சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு சென்னையில் மேயர் அவர்கள் தன்னுடைய புரோட்டோகால் படி என்ன செய்கிறார்கள் என்றால், ரிபன் கட்டு பண்றாங்க. இந்த எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ வீட்டிலிருந்து ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்து இவங்க கட் பண்றதுக்குள்ள அவங்க கட் பண்றாங்க. ஏன்னா அந்த வீடியோ எல்லாம் ஓடும் பாருங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாமே வரும். அப்போ புரோட்டோகால்ங்கிறது ஒண்ணு இருக்கு. கேட்டா எங்கள் எம்எல்ஏ மதிக்கவில்லை, உங்க எம்எல்ஏ தான் வீட்டுல இருந்து கத்திரிக்கோள் கொண்டு வந்து வெட்டிட்டாங்கல்ல, இதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? இன்னும் 6 மாசத்தில் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க 25 மாநகராட்சியும் கைப்பற்றுவோம். அப்போ இதுக்கு முன்னால எதுவும் தேர்தல் பெட்டியில இப்படிதான் சொன்னீங்க. இன்னும் 8 மாசம் தான்டா இருக்கு உங்களை நாங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு, உங்களுக்கு 8 மாசம் தான்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்க தான் அந்த எலெக்ஷன் பெட்டியில எதுவும் கை வச்சுட்டீங்களான்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா இதே சவாலை தான் அப்பவும் விட்டீங்க, இப்பவும் 25 மாநகராட்சியும் நாங்க கைப்பற்றுவோம் சொல்றீங்க. எங்க கொஞ்சம் சந்தேகம் இந்த வார் ரூம் வச்சு நடத்துறாருல ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது ஒரு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. எனவே வருகின்ற காலங்களில் விஜய் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் என்ன குற்றங்கள் நடக்கிறது என்னதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். மௌன ஆட்சி நடத்தக்கூடாது. போதைப் பொருள் கும்பல்களை தன்னுடைய பின்னணியில் வைத்திருக்க கூடாது. லாட்ரி கும்பல்களை வைத்து ஆட்சியை நடத்தக்கூடாது என்பதே தமிழ்நாட்டு மக்களினுடைய மிக பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அந்த சந்தேகத்தை விஜய் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதே நமது தமிழ்நாட்டு மக்களாகிய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். இனிவரும் காலங்களில் நமது சமூகத்தின் குரல் நியூஸை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஆதரவு தரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு நீங்கள் எவ்வளவுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு லைக் பண்றீங்களோ, எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு செய்தி போட ஒரு சின்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதனால் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அப்படியே விட்டு விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை நாங்கள் மீண்டும் கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.